இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 5.1ல் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் இந்த சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சம்முக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஃப் போட்டுக்கணும். கிராஃப்னால் கிராஃப் ஷீட் இல்லை, ரஃப்பான கிராஃப் போட்டுக்கணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் இது வந்து ப்ளஸ் குவாட்ரண்ட், இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் குவாட்ரண்ட், இது போத் ஆர் மைனஸ். இந்த குவாட்ரண்ட் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ இந்த 4 குவாட்ரண்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் -9, -2, -8, -4, 2, 2, 5, -1/-3 இதெல்லாம் எங்கே வரும் நம்மளுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே 2, 2ன்ற பாயிண்ட்ஸ் பாருங்கள் ப்ளஸில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக உதாரணத்துக்கு நம்ம அது 2, 2னா இந்த இடத்துல ஒரு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து 2, 2. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் 1, -3 அப்போ இந்த பிளேஸில் வரும் 1, -3. அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ்ன்ற குவாட்ரண்ட் வந்து 4th குவாட்ரண்ட்டில் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா -9, -2. உதாரணத்துக்கு -9 இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ 2 இங்கே இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து -9, -2 எழுதிக்கலாம். அடுத்து இந்த பாயிண்ட்டு -9க்கு முன்னாடி தான் -8 இருக்க போகுது. அது பார்த்திங்கன்னா ஒய்யில் 4 வரைக்கும் போகுது, அது -4 வரைக்கும். அப்போ இதுங்க கொஞ்சம் கீழே எழுதிக்கிறேன். இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா -8, -4. ஸோ இதை நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குவாட்ரேட்டர் கிடைக்கும். ஸோ அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா -9, -2, 8, -4, 2, 2, 1, -3. இது நம்ம டைரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிராஃப் பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்கும், இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கும். ஸோ இங்கே ஆரம்பித்து இதில் போயிட்டு இப்படி போயிட்டு வந்திருக்கும். ஸோ அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு க்ளோஸ்டு ஃபிகராக வராது நம்மளுக்கு. ஸோ க்ளோஸ்டு ஃபிகராக வரல அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட முறை தப்புன்னு அர்த்தம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம மாதிரி பிளாட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கணும். அதாவது இந்த டைரெக்ஷனை ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஏன்னு சூஸ் பண்ணிக்கலாம், பி, சி, இதை டின்னு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு இதுக்கு நம்ம ஏரியா ஆஃப் த குவாட்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ரல் ஃபார்முலா, ஏரியா ஆஃப் quadrilateral ABCD equal to 1/2 modulus x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 again x1 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் த குவாட்ரேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ x1 y1 அப்படி யாருன்னா ஏவை தான் x1 y1 சொல்ல போகிறோம், பி x2 y2, சி x3 y3 அண்ட் டி x4 y4. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வேணாங்க எழுதிக்கலாம் நீங்கள். ஏ வந்து x1 y1 அப்படின்ட்டு நான் டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். 1/2 மாடுலஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 2, 2, செகண்ட் பாயிண்ட்டு -9, -2, தேர்டு பாயிண்ட் -8, -4, ஃபோர்த்து பாயிண்ட் 1, -3. அகைன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் லாஸ்ட்டாக போடணும் 2, 2. இப்போ ஜஸ்ட்டு மல்டிபிள் பண்ண வேண்டியது தான். அதாவது இப்படி டவுன்வர்ட்ஸாக மல்டிபிள் பண்ணணும். 2 2s are 4,
ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4. இந்த சைடு பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 9 4s are 36. ஸோ இதை மட்டும் பண்ணும்போது 3 8s are 24 ப்ளஸ் 24. இங்கே 1 2s are 2 ப்ளஸ் 2. ஸோ இப்போது கீழ் நோக்கி மல்டிபிள் பண்ணும்போது முடிஞ்சது. இப்போ மைனஸ் போட்டு அப்வோர்ட்ஸை மல்டிபிள் பண்ணணும், மேல் நோக்கி மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 9s are மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 18. ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 2 8s are 16. ஸோ இங்கே மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 1 4s are 4 -4. லாஸ்ட் ஒன் 3 2s are 6 -6. ஓகேவா? ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 36 24 இருக்குது. அப்போது 24ல் இந்த 4 போச்சுன்னா 20 வரும். 20 + 36 56 + 2 58 இந்த சைடு. ஓகேவா? மைனஸ் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா -10 இங்கே ஒரு +6 16. ஸோ 10ல் 16 போனால் 6 இருக்கும். அந்த 18ல் 6 போனால் -12 வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு மைனஸ் உள்ள ஒரு மைனஸ் 1/2 58 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 ஆகிடும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு என்ன ஆகுது பார்த்திங்கன்னா 58 + 2 70 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அதில் பாருங்கள், ஒன் டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை கொடுத்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கணும். இதுதான் நீங்கள் ஏன்னு எடுக்கணும் அவசியம் இல்லை. இதை ஏன்னு எடுக்கலாம், இதை ஏன்னு எடுக்கலாம், இதை ஏன்னு எடுக்கலாம். ஓகேவா? இந்த டைரெக்ஷனில் போகணும். நான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் சார், அப்போ ABCD. இல்லை நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு இங்கேருந்து எடுக்கலாம் ABCD, இல்லை இங்கேருந்து ABCD. ஸோ எப்படி எடுத்தாலும் ஆன்டி கிளாக் வைஸில் தான் எடுக்கணும். ஒரு சில சம்மு அவங்க கொடுக்குற மாதிரி வரும், ஒரு சில சம்மு நம்ம அந்த மாதிரி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவில் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.